அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்காரர்களுக்கு தாமாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் 2025 பாம்பு கிரகம் என்று சொல்லக்கூடிய பாம்புவின் தலைப்பகுதியை கொண்ட ராகுவும் பாம்புவின் வால் பகுதியை கொண்ட கேதுவிலும் ஏற்படக்கூடிய மாற்றம் கும்பராசிக்காரர்களுக்கு குதூகலத்தையும் கொண்டாட்டத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது. ஏனென்றால் கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வேளையில் மிகவும் வலுவாக முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குருவும் பஞ்சமஸ்தானத்தில் நுழைய போகிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானும் ஜென்ம ராசியை விட்டு விலகுகிறார். 7.5 சனியில் முதல் 5 ஆண்டுகளை முழுமையாக கடக்கக்கூடிய இந்த வேளையில் பல்வேறு வகையான சிரமங்கள் இனி குறைய போகிறது. நன்மை நிறைவாக எதிர்பார்க்கலாம். இப்படிப்பட்ட சூழலில் குடும்பஸ்தானத்தில் சஞ்சரித்த ராகு ஜென்ம ராசிக்குள் நுழைகிறார். அதே சமயம் அஷ்டமஸ்தானத்தில் வலுவாக நிலை கொண்டிருந்த கேது அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி சப்தமஸ்தானமாகிய 7ஆம் இடத்திற்கு வருவது எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு மிக சிறப்பான வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான தருணமாக அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க கும்பராசிக்காரர்களுக்கு. எனவே மிக பெரிய அளவிலான சவால் நிறைந்த தடைகள், காரிய சிக்கல்கள் போன்ற அனைத்துமே விலகி நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகள் இந்த தருணத்தில் எளிதாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் பாம்பு கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் உண்டு. ஏனென்றால் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேதுவின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் அஷ்டமஸ்தானம் மற்றும் விரயம் போன்ற இடங்களில் அதிக சிரமத்தை ஏற்படுத்துவாருங்க. அஷ்டமஸ்தானத்தை ஒப்பிடுகையில் ஜென்ம ராசியில் மிகப்பெரிய அளவிலான நெருக்கடிகளை சந்திக்க வேண்டிய சூழல் ஏற்படாது என்பதை திட்டவட்டமாக கும்பராசிக்காரர்களுக்கு ராகு உறுதிப்படுத்துகிறாருங்க. ராகு மற்றும் கேதுவிற்கென தனியேக ஆட்சி வீடு எதுவும் இல்லை. அந்த வகையில் பார்க்கும் போது சனியின் ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய கும்பராசி ஒரு வகையில் அவரது ஆட்சி வீடு என்று சொல்லக்கூடிய வகையில் நிகரான பலன்களை கும்பராசியில் சஞ்சரிக்கும் போது ராகு அள்ளி கொட பாருங்க. எனவே ராகு ஜென்ம ராசிக்குள் வரக்கூடிய இந்த தருணம் என்பது முதன்மையான நற்பலன்களை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறது. அது மட்டுமல்லாது பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் விலகும். ஏனென்றால் அவரது சப்தம பார்வை 7ஆம் இடத்திலே பதிகிறது. 7ஆம் இடத்தில் கேது அமர்ந்திருக்கிறார். கேதுவின் பார்வை ஜென்ம ராசிக்கு கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது மிக வலுவாக குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்வார்கள். குருவின் பார்வையும் ஜென்ம ராசிக்கு படக்கூடிய இந்த வேளையில் ராகுவால் ஏற்படக்கூடிய பல நெருக்கடிகள் முற்றிலுமாக விலகி மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை இனிமையாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைய போகிறது என்பதை திட்டவட்டமாக கும்பராசிக்காரர்களுக்கு நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேது உறுதிப்படுத்துகின்றன. அதோடு மட்டுமல்லாது சூரியனை போன்று சாயாத கிரகங்கள் என்றும் அழைக்கப்படுகின்றன. இந்த கிரகங்கள் பொதுவாக முன்னோக்கி நகர்வதில்லை. மற்ற கிரகநிலைகள் முன்னோக்கி நகர்வதால் இந்த கிரகநிலைகள் பின்னோக்கி தள்ளப்படுகின்றன. அப்படி பின்னோக்கி நகரக்கூடிய இந்த நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேது கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பதற்கான நல்ல மாற்றத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கின்றன. ஏனென்றால் அஷ்டமம் விரயம் என்ற இடத்திலிருந்து ஜென்மம் சப்தமம் என்ற இடத்திற்கு மாறுவது நிச்சயமாக நல்ல மாற்றத்திற்கு அடித்தளமிடக்கூடிய வகையில் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை நிச்சயமாக பெற்றுத் தருகிறது. அதோடு மட்டுமல்லாது 7.5 சனியில் ஜென்ம சனியின் காலகட்டம் நிறைவடையக்கூடிய இந்த வேளையில் இந்த மாறுதல் நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. எனவே பெரிய அளவிலான நெருக்கடிகள் முற்றிலுமாக விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நல்ல வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிச்சயமாக சந்திக்கலாம் என்பதில் சந்தேகமே இல்லை. குடும்ப சூழ்நிலைகளை பொறுத்த வரைக்கும் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேதுவின் அமைப்பு நிச்சயமாக நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. ஏனென்றால் திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் எந்தவிதமான தடையும் தாமதமும் இன்றி சிறப்பாக கைகூட வேண்டும் என்றால் அதில் மிக முக்கியமாக நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் பங்களிப்பு இல்லாமல் சாத்தியமற்ற ஒன்று என்று சொல்லிவிட முடியும். அந்த வகையில் சப்தமஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய வகையில் ராகுவின் சப்தம பார்வை வலுவாக இருக்கிறது. அதே போன்று கேதுவும் சப்தமஸ்தானத்தில் வலுவாக வீற்றிருக்கிறார். எனவே திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான
திருமண சுப நிகழ்வுகளில் ஏற்படக்கூடிய தடை தாமதங்கள் தோஷங்கள் உள்ளிட்ட பல சிக்கல்கள் விலகுவதால் கும்பராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பாக மங்களகரமான பல நல்ல நிகழ்வுகள் நடைபெறுங்க. இல்லத்தில் மங்கள ஓசை கேட்பது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் பெறக்கூடிய வகையில் பல நல்ல மாற்றங்களை சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது. பெரிய அளவில் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான சிக்கல்கள் சிரமங்கள் இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் வீற்றிருக்கின்றன கிரகநிலைகள். எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த தருணத்தில் சுற்றுலா ஆன்மீக சுற்றுலா மேற்கொள்வதற்கான யோகமும் நிறைவாக கிடைக்கும். பல்வேறு வகையான காரிய தடைகள் சிக்கல்கள் போன்றவை விலகி தங்களுடைய வாழ்வில் கும்பராசிக்காரர்களுக்கு குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் பல நல்ல எதிர்பார்ப்புகள் எந்தவிதமான தடையும் தாமதமும் இன்றி மிக சிறப்பாக கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் உண்டு. பெரிய அளவில் இருக்கக்கூடிய பொருளாதார ரீதியான நெருக்கடிகள் சிக்கல்கள் போன்றவை விலகும். கடன் சார்ந்த தொல்லைகளிலிருந்து விடுபடுவதற்கான சாத்தியக்கூறுகள் வலுவாக கிடைக்கிறது. குருவினுடைய சுப பார்வையும் ஜென்மராசிக்கு விழும்போது ராகுவும் வலுப்படுத்தப்படுகிறார். எனவே ராகுவால் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன தடைகளும் கூட விலகி நல்ல வளர்ச்சியாக மாறும். எனவே உத்தியோக ரீதியாக நீங்கள் எதிர்பார்க்கலாம் இந்த தருணத்தில் மனதிற்கு பிடித்த வேலை வாய்ப்பு மற்றும் உத்தியோக ரீதியாக நிரந்தர பணி என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல மாற்றங்கள் நிச்சயம் நிறைவாக கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாது இந்த வேலையில் நேர்மையாகவும் கடினமாகவும் உழைக்கக்கூடிய உங்களுக்கு தொழில் ரீதியாக மிக பெரிய அளவில் அங்கீகாரம் கிடைக்கும். செய்யும் தொழிலே தெய்வம் என்று கடுமையாக உழைக்கக்கூடிய உங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயமாக உங்களை தேடி வரும். பெரிய அளவிலான சிக்கல்கள் விலகும். மத்திய மாநில அரசின் சலுகைகள் உட்பட நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு என அனைத்தும் கனகச்சிதமாக அமைவதால் கும்பராசிக்காரர்களுக்கு தொழில் ரீதியாக சூர வளர்ச்சியை சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிறைவாக உங்களை தேடி வரப்போகிறது. கலைத்துறையில் விருதுகளை பெறக்கூடிய அளவிற்கு உங்களுடைய படைப்புகளுக்கு நல்ல வரவேற்பு கிடைக்கும். எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை இந்த தருணத்தில் மிகவும் சிறப்பாக நம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய வகையில் அரசியல் சார்ந்த பணிகளில் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் வலுவாக கிடைக்கிறது. எதை செய்தாலும் முன்கூட்டியே நன்கு திட்டமிட்டு கணித்து செயல்படுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் வலுவாக அள்ளி கொடுக்கின்றன. நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு கேது அது மட்டுமல்லாது புதிதாக அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியிலும் எந்தவிதமான காரிய தடையும் இன்றி காரிய வெற்றி பெறுவதற்கான முதன்மையான யோகமும் உங்களை தேடி வருகிறது. பெரிய அளவிலான சிக்கல்கள் தடை தாமதங்கள் முற்றிலுமாக விலகி நல்ல வளர்ச்சி நிச்சயமாக கிடைக்கும். மாணவர்களின் கல்வியிலும் முன்னேற்றம் உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கும்பராசிக்காரர்கள் 2025 வருடத்தின் துவக்கத்தில் ஒரு முறை திருநாகேஸ்வரம் சென்று நாகநாதரை தரிசித்து வாருங்கள். தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய பல தோஷங்கள் விலகி மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக அமைவதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எதிர்பாராத சூழ்நிலையில் மிக அற்புதமாகவும் கனக்கச்சிதமாகவும் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக பாம்பு கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் தாமாகவே பல நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் கும்பராசிக்காரர்களுக்கு